வணக்கம். நீங்க ஏதோ ஒரு செக்கப்காக ஸ்கேன் பண்ண போயிருக்கும்போது இன்சிடென்டல் ஃபைண்டிங்கா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னு டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாங்களும் ஒரு நாளைக்கு 15 ஸ்கேன் பண்ணா அதுல ஒரு 6-7 பேர்த்துக்காவது ஃபேட்டி லிவர் பார்க்குறோம். இந்த ஃபேட்டி லிவர்னா என்ன? நம்ம கல்லீரல்ல கொழுப்பு படிதல். இந்த ஃபேட்டி லிவரை ஆரம்ப காலத்திலேயே நாம் கண்டுபிடித்து அதை சரி செய்ய ஸ்டெப்ஸ் எடுக்காம போனா ஃபேட்டி லிவர் எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ்ல போய் முடிந்துவிடும். அதாவது சிரோசிஸ் லிவர் வந்து டிரான்ஸ்பிளான்ட் லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ற அளவுக்கு போய் நிறுத்திவிடும் அல்லது உயிர் கூட எழுந்து விடுவார்கள். ஆனா இந்த ஃபேட்டி லிவரை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த லிவருக்கு ஒரு உன்னதமான கேரக்டர் இருக்கு. அதாவது நம்ம இந்த இன்ஃப்ளமேஷனை கரெக்ட் பண்ற அளவுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா அதை நார்மலுக்கு ரிவர்ஸ் செய்யலாம். இது நமக்கு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். இந்த ஃபேட்டி லிவர் எதனால வருது? இது வந்தா அதை சரி செய்ய நம்ம என்னென்ன செய்ய வேண்டும்? முக்கியமா அந்த ஃபேட்டி லிவரை எத்தனை நாள்ல நம்ம ரிவர்ஸ் செய்யலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நான் டாக்டர் சுதா from சுதா ஸ்கேன் சென்டர், ஜேபி ஹாஸ்பிட்டல். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிவரோட லொகேஷன் தெரியணும். ஏற்கனவே நான் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன், லிவர் நமக்கு ரைட் சைட் மேல் வயிறுல விலா எலும்புக்கு கீழே லொகேட் ஆயிருக்கு. நம்ம வயிறுலேயே வந்து லார்ஜஸ்ட் ஆர்கன் எதுன்னு பார்த்தா லிவர் தான். லிவரோட ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கும் போது 500க்கு அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஆனால் முக்கியமாக சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. என்னன்னா உங்களுக்கே தெரியும், பைல் செக்ரேஷன், அது பித்தநீர் செக்ரேஷன். நம்ம எதிர்ப்பு சக்தி லிவர்னால தான் நடக்குது. முக்கியமாக ஆல்புமின்ங்கிற ப்ரோட்டீன் லிவர்லேருந்து செக்ரேட் ஆகுது. அண்ட் சம்டைம்ஸ் நமக்கு ப்ளீட் ஆகும்போது ப்ளீடிங் அப்போ அந்த ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறது கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் வேணும். இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ்லாம் லிவர்லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ் லிவர்ல தான் நடக்குது. அதனால தான் ஃபேட் டெபாசிஷன் ஆகுது. முக்கியமாக நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட், ஃபேட், ப்ரோட்டீன் டயட் எல்லாம் மெட்டபலைஸ் ஆகிறது லிவர்ல தான். நீங்களாம் நினைக்கலாம் ஃபேட்டி ஃபுட் எடுத்தால் தான் லிவரில் ஃபேட் டெபாசிஷன் ஆகணும். அப்படி கிடையாது. ஹை கேலோரி டயட் எது எடுத்தாலும் அது ஃபேட்டாக மாறி லிவரில் டெபாசிட் ஆகுது. லிவரில் இருக்கிற செல்ஸ் ஹெப்படோசைட்ஸ்னு சொல்கிறோம். அதில் வந்து ட்ரைகிளிசரைட்ஸ் அதிகமாக டெபாசிட் ஆகி அது ஃபேட்னால லிவர் வீக்கம் அடைந்து விடுகிறது. ஸோ கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் இதெல்லாம் எடுத்தால் அதிகமாக ஃபேட் டெபாசிஷன் லிவரில் நடக்குது. இந்த ஃபேட்டி லிவர் வர காரணங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரெண்டாக கிளாசிஃபை பண்ணுறோம். ஒன்று வந்து ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ், இன்னொன்று நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ். ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் வந்து மதுபானங்கள் எடுப்பவர்களுக்கு வருவது. ஆல்கஹாலிசமில் என்ன ஆகுது? ஸ்டார்வேஷனால அதிகமான லைப்போலைசிஸ், ஃபேட் பிரேக் டவுன் ஆகுது. அதனால லிவரில் ஃபேட் டெபாசிஷன் அதிகமாகி ஃபேட்டி லிவர் அவங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ப்ரொசீட் ஆகுது. இப்போ நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் பற்றி வரலாம். இப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்களுக்கு கூட ஃபேட்டி லிவர் நம்ம பார்க்குறோம். அதுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்? யாருக்கெல்லாம் இந்த ஃபேட்டி லிவர் வரலாம்? ட்ரிங்க்ஸ் பண்ணாதவங்க யாருக்கெல்லாம் ஃபேட்டி லிவர் வரலாமா? ஃபர்ஸ்ட்டு உடல் பருமன் இருக்கிறவங்க, ஒபிசிட்டி. ரெண்டாவது டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதுலேயும் டைப் 2 டயபெட்டிஸ் மெலிட்டஸ். மூன்றாவது ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு வரலாம். நான்காவது செடென்டரி லைஃப் ஸ்டைல், எந்த எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு. ஐந்தாவது ஹைப்பர் லிபிடீமியா, அதிகமாக ஃபேட் இருக்கிறவங்களுக்கு வரலாம். ஆறாவது ஃபியூ பர்சன்டேஜ் ஆஃப் ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏழாவது கீமோதெரப்பி இருக்கிற பேஷண்ட்ஸ் லைக் மீத்தோட்ரெக்சைட் ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் வரலாம். ஃபேட்டி லிவர் வந்தால் என்ன உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியும், என்ன அறிகுறிகள் தெரியும் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு கேள்வி வரலாம். மோஸ்ட்லி லேட் ஸ்டேஜில் தான் சிம்டம்ஸ் அதிகமாக தெரியும். ஏர்லி ஸ்டேஜில் வந்து சிம்டம்ஸ் அதிகமாக வர வாய்ப்பில்லை. பட் இந்த ஃபேட் டெபாசிஷன் நடக்கும்போது யூஸ்வலாக லிவரோட சைஸும் என்லார்ஜ் ஆகும். அதை நம்ம ஹெப்படோமெகலின்னு சொல்லுவோம். ஸோ லிவர் வீக்கம் அடைவதால் ஸ்லைட்டாக ரைட் சைடு அப்பர் அப்டமனில் உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு ஸ்லைட்டாக ஒரு வலி இருக்கலாம். ஸோ லிவர் ரைட் லோப் லெஃப்ட் லோப் இருக்கிறதுனால ரைட் சைடும் வலி வரலாம். ரெண்டு லோபும் ஃபேட்டி லிவர் டெபாசிஷன் ஆகும்போது எபிகாஸ்டிக், அதாவது நடுவயிறு வலியும் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. வாந்தி வர மாதிரி ஒரு சென்சேஷன், நாசியா வரலாம். முக்கியமாக சோர்வடைந்து விடுவார்கள். ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ். ஆனால் லேட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ் போகும்போது ஃபேட்டி லிவர் வந்து லாஸ்ட் கிரேடுக்கு போயிட்டு அது சிரோசிஸ் ஆகும்போது அதோட சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் காமலை வரலாம், வயிறில் நீர் கோர்த்துக்கலாம், அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், கை கால் வீக்கம் வரலாம். அண்ட் இந்த சிரோசிஸ்னால உள்ள லிவருக்குள்ளார போகிற அந்த போர்ட்டல் வெயினில் வந்து ப்ரெஷர் அதிகமாகி அது போர்ட்டல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். இதில் மண்ணீரலும் வீங்கலாம். அண்ட் வயிறுக்குள்ளார இருக்கிற பிளட் வெசல்ஸ்லாம் வந்து கொலாட்ரல் சொல்லுவோம், அதெல்லாம் விரிவடைந்து டைலேட் ஆகும். ஸோ நம்ம உணவு குழாயில் ஈசோஃபேகஸில் இருக்கிற லோயர் பார்ட்டில் வந்து இந்த பிளட் வெசல்ஸ் அதிகமாக டைலேட் ஆகி வாமிட் பண்ணும்போது பிளட் வாமிட்டிங்கும் வர வாய்ப்பு இருக்குது. இது லேட் ஸ்டேஜில்.
ஸோ இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் லிவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று ஃபேட்டி லிவர், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஜஸ்ட் ஃபேட்டி ஸ்டேஜ் மட்டும் இருக்கிறது. செகண்ட் வந்து ஸ்டேஜ் 2ல் இன்ஃப்ளமேஷன் நடக்கும். லிவர் செல்ஸில் ஹெப்படோசைட்ஸில் இன்ஃப்ளமேஷன் நடக்கும். அது புண்ணாகிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸ்டேஜ் 3ல் ஃபைப்ரோசிஸ் நடக்கிறது, தழும்பு வர மாதிரி சொல்லுவோம். ஸ்டேஜ் 4 தான் சிரோசிஸ், அதாவது லிவர் வந்து சுருக்கமடைந்து ஃபங்க்ஷன் செயலற்று போய்விடுறது தான் ஸ்டேஜ் 4 டிசீஸ். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபேட்டி லிவர் அண்ட் லிவர் ஃபெயிலியர்லாம் எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். முக்கியமாக பிளட் இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுறோம். அதில் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ணுறோம். அதில் வந்து SGOT, SGPT என்சைம்ஸ் எலிவேட்டடாக இருக்கும். அடுத்தது லிப்பிட் ப்ரொஃபைல் நம்ம பார்க்கணும், அது கொலஸ்ட்ரால் லெவல் பார்க்குறது. பிளட் சுகரும் எலிவேட்டடாக இருக்கும்போது ஃபேட்டி லிவர் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் அடுத்தது முக்கியமான ஒரு டெஸ்ட் எதுன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக நம்ம ஃபேட்டி லிவர் எந்த கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். நம்ம எப்படி கிரேட்ஸ் சொல்கிறோம் அல்ட்ராசவுண்ட்னா, லிவரோட அப்பியரன்ஸை வந்து கிட்னி பக்கத்தில் தானே இருக்குது ஸ்ட்ரக்சர், அது கூட கம்பேர் பண்ணி கிட்னியை விட கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் அதை கிரேட் 1ன்னு சொல்கிறோம். கிரேட் 2ல் என்னன்னா பிரைட்னஸ் அதிகமாகிடும், லிவரோட பிரைட்னஸ் அதிகமாக இருக்கும். எவ்வளோ அதிகமாக இருக்கும்னா அந்த லிவருக்குள்ளே இருக்கிற பிளட் வெசல்ஸோட வால் வெள்ளையாக இருக்கும். அந்த அளவுக்கு ஈக்குவலைஸ் ஆகிறவருக்கு ஃபேட் டெபாசிஷன் நடந்து அவ்வளோ பிரைட்டாக ஆயிரும். பட் அந்த கேஸில் டயஃப்ரம் நமக்கு நல்லா பார்க்கலாம், இது கிரேட் 2ன்னு சொல்லுவோம். கிரேட் 3 எப்படின்னா ஃபேட் டெபாசிஷன் அதிகமாகி நமக்கு லிவருக்கு பக்கத்தில் இருக்கிற டயஃப்ரம் ஷேடோ தெரியாத அளவுக்கு ஃபேட் டெபாசிஷன் ஆகும். ஏன்னா அல்ட்ராசவுண்ட் பீம் பாஸ் ஆக முடியாமல் அதை நமக்கு அந்த டயஃப்ரமை விஷுவலைஸ் பண்ண முடியாது. இதுதான் கிரேட் 3. இப்படி தான் நம்ம வந்து அல்ட்ராசவுண்டில் கிரேட்ஸ் கொடுக்குறோம். அதுக்கு மேலே போனால் லிவரோட சைஸ் சுருக்கமாகி அந்த மார்ஜின்லாம் இர்ரெகுலராகி இதெல்லாம் இருந்தால் அது சிரோசிஸ் லிவர்னு சொல்லுவேன். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இந்த ஃபேட்டி லிவரை நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? முக்கியமாக உணவு பழக்க வழக்க முறை மாற்றங்கள் தான். ஸோ எந்தெந்த ஃபுட்டு எடுத்தால் நமக்கு அதிகமாக ஃபேட்டி லிவர் வரும் அப்படின்னா, ஹை கலோரி டயட், கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறது, ஹை ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுக்கிறது, சேச்சுரேட்டட் ஃபுட் அதிகமாக எடுக்கிறது, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட் அதிகமாக எடுக்கிறது, லைக் மட்டன், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறையா எடுக்கிறது, அண்ட் சுகர் சால்ட் அதிகமாக இருக்கிறது. அதுலேயும் முக்கியமாக ஆடட் சுகர் எடுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா ஆடட் சுகர் எதில் இருக்குன்னா நமக்கு கூல் ட்ரிங்க்ஸ் இதிலெல்லாம் ஃப்ரக்டோஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஃப்ரக்டோஸ் அதிகமாக ஃபாஸ்ட்டாக ஃபேட்டாக டெபாசிட் ஆகிரும் லிவரில். அடுத்தது இந்த ஆடட் சால்ட்ஸ் எதில் இருக்குன்னா பேக்டு சிப்ஸு இதெல்லாம் ஆடட் சால்ட்ஸ் இருக்குது. அண்ட் பிஸ்கட்ஸில் முக்கியமாக அந்த டேஸ்ட் கொண்டு வரதுக்கு சுகருக்கு ஈக்குவலாக சால்ட் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதில் அதிகமாக சால்ட் இருக்குது. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ எந்தெந்த ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம், ஃபேட்டி லிவரை ப்ரிவென்ட் பண்ண எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கலாம் அப்படின்னா, ஹோல் கிரெயின்ஸ் எடுக்கலாம், சிறுதானியங்கள் எடுக்கலாம். நீங்கள் மாவுச்சத்து ஐட்டம் எடுக்கவே கூடாது. ஒயிட் ரைஸ் அதுவும் கம்மி பண்ணணும். அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிற ஃபுட் லைக் ஃபிஷ்ஷில் வந்து சால்மன் ஃபிஷ் அண்ட் எந்த மீன் வகைகள் வேணால் எடுக்கலாம். ஆனால் விதைகள் நிறைய எடுக்கலாம், லைக் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சியா சீட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கலாம். நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுக்கணும். ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஜூஸாக இல்லாமல் ஃப்ரூட்டாக எடுத்துட்டால் ரொம்ப நல்லது. பிளாக் காஃபி எடுக்க சொல்கிறாங்க, லைக் 3 times a day எடுத்தால் இந்த ஃபைப்ரோசிஸ் லிவரை கம்மி பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது 3 பிளாக் காஃபி 6 o'clock ஈவினிங்குள்ளார நீங்கள் முடிச்சுக்கணும். ஏன்னா அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். அண்ட் சோயா ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த உணவு முறை மாற்றங்கள் மட்டும் அல்லாமல் நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றங்கள் என்னென்னா, எக்ஸசைஸ் பண்ணணும். லைக் நீங்கள் வாக்கிங் போகலாம், ஜாகிங் பண்ணலாம், ஸ்விம்மிங் பண்ணலாம், ஐசோடானிக் எக்ஸசைஸ் பண்ணலாம், குழந்தைங்களோட நீங்கள் ஃபன் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகலாம். அண்டு யோகா, மெடிடேஷன் இதெல்லாம் எதுக்குன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபேட்டி லிவர் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் குட் ஸ்லீப் இருக்கணும், லைக் அட்லீஸ்ட் 8 hours நீங்கள் தூங்கணும். வாக்கிங் அட்லீஸ்ட் 45 minutes per day நீங்கள் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எத்தனை நாளில் இந்த ஃபேட்டி லிவர் வந்து நம்ம நார்மலுக்கு ரிவர்ஸ் பண்ண முடியும், இதுதான் நம்ம வீடியோவோட முக்கியமான பார்ட். ஸோ எத்தனை நாளில் இதை ரிவர்ஸ் பண்ண முடியும் நார்மலுக்கு அப்படிங்கிறது எந்த காரணம் அதை வச்சு தான் டிபெண்ட் ஆகுது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒன்று ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், இன்னொன்று நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். ஸோ இந்த ஆல்கஹாலிசம் ஃபேட்டி லிவருக்கும் இதுக்கும் நாட்கள் வேரி ஆகுது. ஸோ இந்த ஆல்கஹாலிக் லிவர் ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகணும்னா, அட்லீஸ்ட் 6 monthsக்கு ஆல்கஹால் ஆப்ஸ்டினன்ஸ் இருக்கணும். அவங்க 6 மாதத்துக்காவது மதுபானம் அருந்தாமல் இருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 6 months to 1 yearல இந்த ஃபேட்டி லிவர் நார்மலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவரை எப்படி ரிவர்ஸ் பண்ணுறதுன்னா, நான் சொன்ன அந்த டயட் ஃபாலோ பண்ணணும், பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு, எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் யோகா மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தால் கண்டிப்பாக 6 வாரம்
இதில் 6 வாரத்துக்குள்ளார ஃபேட்டி லிவர் நார்மலுக்கு ரிவர்ஸ் ஆயிடும். அல்லது 2 months டைம் கொடுக்குறோம். பட் நான் என்ன பண்ணுறேன், மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் நான் ஃபேட்டி லிவர் கிரேட் 1, 2, 3 அப்படி பார்த்தேன்னா அவங்களுக்கு ரிப்பீட் ஸ்கேன் கேட்பேன். ஆஃப்டர் 6 monthsக்கு இதே ரிப்போர்ட் கொண்டு வாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டயட்டு, இந்த எக்ஸசைஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு பேஷண்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக அவங்களோட ஃபேட்டி லிவரோட கிரேட் கம்மியாக இருக்கும். 3ல் இருந்தால் 2 போயிருக்கும், 2ல் இருந்தால் 1 போயிருக்கும், 1ல் இருந்தால் நார்மல் லிவருக்கு மாறி இருக்கு. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன். ஃபேட்டி லிவருக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. பட் சப்ளிமெண்ட்ரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், லைக் விட்டமின்ஸ் அடிஷன் அந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் ஹெப்படைட்டிஸ் A, B வேக்சினேஷன் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, ஸ்லீப் டிப்ரிவேஷன் இருக்கக்கூடாது. ஸோ நான் சொன்ன மாதிரி பேலன்ஸ் டயட், எக்ஸசைஸ், ஆல்கஹால் அப்ஸ்டினன்ஸ் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபேட்டி லிவரை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். இன்றைய காலகட்டத்தில் ஃபேட்டி லிவர் அதிகரித்து கொண்டே வருகிறது. இது அதிகரித்து என்ன ஆகுது, சிரோசிஸில் லேண்டப் ஆகி லிவர் ஃபெயிலியருக்கு போயிடுது. இதனால் இறப்பு அதிகமாகுது, அதாவது மார்ட்டாலிட்டி அதிகமாகுது. ஸோ ஏர்லி டயக்னோசிஸ் ரொம்ப முக்கியம். எல்லாரும் போய் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க, பிளட் டெஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃபேட்டி லிவர் இருக்கான்னு பாருங்கள். ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நம்ம லிவரை நம்ம பாதுகாத்து வைக்கலாம். ஏன்னா ஃபேட்டி லிவர் இஸ் நாட் அ டிசீஸ், இட்ஸ் அ டெம்பரரி சேஞ்ச். அதாவது ஃபேட்டி லிவர் என்பது ஒரு நோய் கிடையாது, அது ஒரு தற்காலிகமான மாற்றம். அதனால் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களை வைத்து இந்த ஃபேட்டி லிவரை நம்ம ரிவர்ஸ் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Dr. Sudha.